எல்லாத்துக்கும் வணக்கம். இப்ப நம்ம பார்க்க போற பிரச்சனை என்னன்னா, நாய பத்தின பிரச்சனை தான். என்னடா நாய்க்கெல்லாம் பிரச்சனையா நம்ம இப்ப பார்த்தோம்னா, அதுதான் இப்ப இந்தியா ஃபுல்லாவே பெரிய சர்ச்சையா போயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுல பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் போராளிகள் இருக்காங்க, போராடிட்டு இருக்காங்க. இது தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்தியாலயே எல்லாமே போராடிட்டு இருக்காங்க. ஏன் நாய்க்களை கொண்டு போய் ஒரு தனி காப்பகத்துல அடைக்கிறீங்க? ஸ்ட்ரீட் டாக் என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஸ்ட்ரீட் டாக் என்ன பண்ணுச்சு அப்படின்றதுக்கு எவ்வளவோ உதாரணங்கள் இருக்கு. குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வரப்பையோ சும்மா நடந்து போறவங்களையோ அது எவ்வளவு கொதறிட்டு இருக்குன்றத இவங்க பாக்குறாங்களா இல்லையான்றது தெரியல. எல்லாமே போராடுறீங்க, சரி நல்லதுதான். எல்லாமே என்ன சொல்லணும், எனக்கு ஒரு 10 நாய் கொடுங்க, நான் வீட்டுல வச்சு வளர்த்துக்கிறேன். ஏன் நீங்க வந்து தெருவில் அதை விட்டுறீங்க? இவ்வளவு அக்கறை இருக்க நீங்க அதை வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுங்க. மக்கள் என்ன சொல்றாங்க, எங்களுக்கு நாயால பிரச்சனை இருக்கு. ஒரு சில நாய்க்களை பாத்தீங்கன்னா தோல் விழுஞ்சு அந்த ரோமம் பிரிஞ்சு அது பார்க்கவே ஒரு மாதிரியா, என்ன சொல்றது, அதோட நோய் அதுக்கு என்ன குணப்படுத்த முடியல. அதுக்கு ஒண்ணு மருந்து கொடுக்கணும், இல்ல அதை சரியான காப்பகத்துல அடைக்கிறதுக்கு அரசாங்கம் சொல்ற மாதிரி வழிவகுத்து கொடுக்கணும். எதுவுமே இல்லாம ஸ்ட்ரீட் டாக் அங்கேயே இருக்கட்டும், நீங்க ஏன் அதை பிடிக்கிறீங்க, உங்களுக்கு மனசாட்சி இல்லையானா இத்தனை குழந்தைங்க உயிர் போயிருக்கு, அது யாரு மனசாட்சியோட பேசியிருக்கோம்? யாருமே பேசினது இல்லை. தான் வளர்த்த நாய் நேற்று ஒருத்தர் சென்னையில கடிச்சு கொண்டிருக்கு. அவங்க லேடி வந்து ஹாஸ்பிட்டல்ல இன்னும் வைத்தியத்துல இருக்கிறாங்க. தான் வளர்த்த நாயே தன்னோட எஜமான கொள்ளுதுன்னா திருநாய்களுக்கு என்ன தெரியும்? நீங்க சாப்பாடு வைக்கல, அதனாலதான் அந்த நாய்கள் வந்து நம்மளை பின்தொடருது, அதை நம்ம அடிக்கிறோம், கொல்றோம். சும்மா போற ஒரு பொண்ணை வந்து கொண்டு போய் கடிக்குது, அதுக்கு என்ன பண்றது? எத்தனை பேர் ரேபிஸ் நோயால இறந்துட்டு இருக்காங்க, அதை நீங்க யாரும் பார்க்க மாட்டேங்கிறீங்க? ஒரே ஒரு நாள் ஜிஹெச் போங்க, அந்த ஜிஹெச்ல எத்தனை பேர் நாய் கடிக்கு மருந்து வந்து ஊசி போடுறாங்கன்றத பாருங்க. அதெல்லாம் பார்த்து நீங்களே ஒரு முடிவு பண்ணிடுவீங்க. இல்ல அரசாங்கம் பண்ற தப்பு, பொதுமக்கள் நாயை பிடிக்கணும்னு சொல்றது தப்பு, இது எல்லாத்தோட இதுவும் மாறும். நம்ம பாதிக்கப்படாத வரைக்கும் எல்லாமே நல்லா தான் இருக்கும். நம்ம பாதிப்பு அடைஞ்சோம்னாதான் அதோட வலி வேதனையும் தெரியும். ஸ்ட்ரீட் டாக கல்லுல அடிக்கிறாங்க, சோறு போட மாட்டேங்கிறாங்க, சரி நீங்க சொல்ற சமூக ஆர்வலர்கள் கூட்டிட்டு போய் போடுங்க, ஆளுக்கு 10 நாய் கொடுங்கன்னு சொல்லுங்க. ஊர் வாரியா வந்து போராடுற சமூக சீர்திருத்தவாதிகள் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஊர்ல இருக்க சமூக ஆர்வலர்கள் 10 நாய் எடுத்துட்டு போய் வளங்க, தப்பு கிடையாது. எந்த உயிரையும் கொல்றதுக்கு யாருக்கும் நோக்கம் கிடையாது. அதை தனி காப்பகத்துல நல்லபடியா வளர்க்கணுன்றது மட்டும்தான் நோக்கம். அது அரசாங்கம் கையில எடுத்திருக்கு. அதை நல்லபடியா அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டுல நம்மளும் அதுக்கு உறுதுணையா இருப்போம். நாய்களெல்லாம் கொல்லவும் வேணாம். இந்த உலகம் மனுஷனுக்கும் சரி மிருகங்களுக்கும் சரி சமமானதுதான். எந்த உயிரையும் கொல்லணும்னு நோக்கம் இல்லை. எந்த உயிருக்கும் பாதிப்பு இருக்கக்கூடாது, மனித உயிருக்கும் பாதிப்பு இருக்கக்கூடாது. அதை நம்ம மக்களோட மக்களாகவும் மிருகத்தோட மிருகமாகவும் இருந்தே யோசிப்போம்.